behind.com நேயர்களுக்கு தூங்கா நகரமோட இயக்குனர் கௌரவோட ஹாய். இந்த சந்தோஷம் கொண்டாட்டம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பி. என்னோட ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப 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 ஹாப்பி. ஃபஸ்ட்டு நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோரே வந்து மலேசியாலையும் யூகேலையும் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய கசின்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பட்டைய கலக்கதரா படம் செம்ம ஜாலியாக இருக்குது. ஈவன் ஒரு மதுரை பேஸ்டு படமாக இருந்தால் கூட வெட்டருவா வேல்கம்பு எதையுமே காட்டாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மதுரையை டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச வெற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர்னு ஒரு டூர் நான் போயிட்டு வந்தேன். மக்கள் வந்து சாங்குக்கும் சரி அந்த காமெடிக்கும் சரி கிளாப்ஸ் அப்படி பின்னுறாங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் இவ்வளோ தூரத்துக்கு கிளாப்போட ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்களை மாதிரி மீடியா துறை நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ரொம்ப பெருசாக எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக எழுதுனாலையும் ஆடியன்ஸோட கூட்டம் வந்து தேட்டரில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டருக்காரங்களும் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட யாரும் இருக்க கூடாதா, பேசாம ஒரு 10-15 நாளைக்கு அவன் ஊருக்கு போயிடுவான். எவ்வளவோ பண்ணுறோம், இது பண்ண மாட்டோமா நம்ம அப்படின்னு ஒரு ஆசை தான். நடிக்கிற ஆசை யாருக்கு தாங்க இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்தளவு அந்த என்னை நடிகனாக்குனது வந்து என்னோட ப்ரொடியூசர் துரை சார் தான். ஸோ இந்த 4வது கேரக்டருக்கு வந்து நான் நிறைய மேக்கப் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். 2 நியூ கம்மர்ஸ், ஏற்கனவே 2 படம் பண்ணவங்கலாம். அப்போது ஒரு நாள் துரை சார் தான் சொன்னார், நீ கதை சொல்லும் போது அந்த கேரக்டரில் நீ இன்வால்வ் ஆன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பேசாமல் எதுக்கு நீ எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்க, நீயே நடிச்சிருந்தாரு. எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல், சார் உண்மையிலேயே சொல்கிறீங்களா சார் அப்படின்னு, நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன், நீயே நடிச்சிருப்பா அப்படின்னாரு. மனசுக்குள்ளே இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ என்னோட கேமராமேன், என்னோட கோ டைரக்டர்ஸ் எல்லா பேருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து என்னால் நடிக்கவும் என்னோட இயக்கவும் முடிஞ்சு. என்னால் டெஃபினெட்லி நாட்டுங்க. ஏன்னா எப்பயுமே ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன், ஒரு ஜாபை வந்து நீங்கள் இஷ்டப்பட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் சினிமான்றது வந்து நான் ரொம்ப இஷ்டப்பட்டு வந்த தொழில். ஸோ நடிக்கின்றதும் எனக்கு ஒரு இஷ்டம் இருந்தது. ஸோ அதனால் 2 இஷ்டமும் எனக்கு ஒரே படத்தில் அமைஞ்சது வந்து காட்ஸ் கிரேஸ். அதை ரொம்ப நான் வந்து கஷ்டப்படாமல் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் செஞ்சேன். நான் ஸ்டில் ரிமெம்பர் அப்படின்னா படத்தோட ஓப்பனிங் டே நான் சொல்லுவேன். என்னென்னா எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சார் இந்த படம் ஃபுல்லாக ஒரே திருவிழா தான் சார், ஒரு ரொம்ப ஜாலியான படம் அது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனேயும் அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன், சார் படமே திருவிழா ஜாலியான படம், நம்ம ஏன் சார் படம் பூஜையே வந்து ஒரு திருவிழா மாதிரி போட்டுறக்கூடாது அப்படின்னு. எனக்கு புரியல இப்போன்னாரு. அழகிரி சாரோட பர்த்டே வந்து January 30 வருது, ஸோ அன்றைக்கே நம்ம படத்தோட பூஜையை போட்டு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார்னு. ஸோ அன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு பூஜைக்குமே வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து யாருக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு 30,000 பேர் இருந்தாங்க என்னோட படத்தோட பூஜைக்கு. மதுரை மக்களே வந்து வாழ்த்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு திருவிழாவாக தான் இந்த படமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அழகிரி சார், அவங்க எங்கள் ஆன்ட்டி, அவங்க மிஸ்ஸஸ்ஸு, அப்புறம் எங்கள் துரை சார், சீஃப் மினிஸ்டர் ஒய்ஃப் தயாளம்மா, எல்லா பேருமே வந்து எனக்கு பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி மனசார அந்த ஆசீர்வாதம் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் நான் ஸ்டார்ட் கேமரா சொன்னேன் பாருங்கள், அது வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் தென் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் நான் கொஞ்சம் டென்ஷனாக தெரிவேன். பட் என் கூட இருக்க ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா விமல் எடுத்துக்கோங்க, நிஷாந்த் எடுத்துக்கோங்க, அஞ்சலி எடுத்துக்கோங்க, எல்லாருமே பயங்கர ஜாலியாக கலகலன்னு இருப்பாங்க. எனக்கு எப்போ டென்ஷன் வந்தாலும் சரி, என்னோட முதுகெலும்புன்னு நான் சொல்லுவேன். என்னோட மியூசிக் டைரக்டரை ஃபோன் பண்ணுவார், ஜி நான் டென்ஷனாக இருக்கேன் ஜி அப்படின்னு. வெற்றி பட இயக்குனர் எதுக்கு டென்ஷனு அப்படின்னுவார்.
அப்படி அந்த பாலச்சந்தர் படத்துல எல்லாம் அந்த டெம்பரேச்சர் சல்லுன்னு கீழே இறங்கும் பாருங்க, அது மாதிரி கோபம் சல்லுன்னு கீழே இறங்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு என்னோட டீம் வந்து என்னை வந்து ஒரு தீவு மாதிரி என்னை சுற்றி என்னை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்தாங்க எனக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு ஹாப்பியாக இவ்வளவு கிராண்டாக வந்து என்னால் பண்ண முடிஞ்சுச்சு. இதில் வந்து ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் ஒன்று சொல்லுவேன். நான் அது வந்து ரொம்ப யூனிட்டே கைதட்டி சிரித்த ஒரு மேட்ரு. சிதம்பரம் சாரை வந்து நான் அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், கமலா தேட்டர் ஓனர் சிதம்பரம் ஐயாவை. அவர்கிட்ட கதை சொல்லி நான் அவரை நடிகன் ஆக்கிட்டேன். பட் எண்டு வரையும் வந்து அவர் தான் படத்தில் வில்லன்றதை நான் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டர் சார், உங்கள் மகனை அடிச்சுட்டாங்க, நீங்கள் போய் அவங்கள வந்து உண்டுலன் பண்ணுறீங்க சார்ன்ற மாதிரியே சொல்லி வச்சுருந்தேன். எண்டு சீனில் பார்த்தீங்கன்னா விமல் வந்து அவரை குத்தி கொலை பண்ணுவாப்பில். ஸோ அந்த ஷாட்டை கூட வந்து நான் வந்து அவரை வாயை ஆன்னு திறக்க சொல்லி ஃப்ரண்ட்டில் ஒரு ஷாட் எடுத்துட்டேன். அடுத்து வந்து விமல் டைலாக் பேசும்போது விமலை வச்சு எடுத்துட்டேன். அடுத்து அந்த கத்தி கழுத்தில் குத்தி இப்படி வெளியே வந்திருக்கும். அதுக்கு எனக்கு விமல் அண்ட் இவரோட கம்பைன் ஷாட் தேவைப்பட்டுச்சு. அதில் அவரை உட்கார வச்சு பேக்கில் நான் ஷாட் வச்சேன், கத்தியை குத்தி அதில் ஒரு சின்ன பிளட்டு மார்க் போட்டு விட்டேன். அப்போ தான் கேமராலேருந்து இப்படி என்னை திரும்பி என்கிட்ட கேட்டார், இந்த படத்தில் நான் செத்துருவேனா, அப்போ நான் வில்லனாப்பா அப்படின்னாரு. டோட்டல் யூனிட்டே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருச்சு. அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு ரொம்ப ஹியூமரான ஒருத்தர் அவர். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த கேரக்டர் அவர் இன்வால்வ் ஆகி நடித்தார். எண்டில் தான் அவருக்கு தெரியும் படத்தில் அவர் செத்துருவார். அப்போ நான் வில்லனாப்பா, ஹீரோ என்னைய கொல்றாருன்னா அப்போ நான் தானே வில்லேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். ஸோ ஹோல் க்ரூவே அதுக்கு வந்து பயங்கரமாக சிரித்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் எனக்கு. இந்த சந்தோஷம் கொண்டாட்டம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான். நாம எப்ப சாக போறோங்கிறது அது மட்டும் தெரிஞ்சா த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் கை இந்த வேர்ல்டுன்னா நான் அவர் தான் சொல்லுவான். ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார், எப்போ பாரு ஜாலியாக. 2 தடவை தான் என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு. 95 நாள் நான் ஷூட் பண்ணேன், 2 தடவை வந்தார். ஃபஸ்ட்டு தடவை ரொம்ப ஆர்வமாக வந்தார். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஐயோ அப்பா நான் வரலப்பா அப்படின்ட்டார். என்ன சார்ண்ணா, ஏன்னா நாங்கள் கிடைத்த கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 30 kg கேமரா வெயிட்டாக நான் வந்து இடுப்பில் கட்டிட்டு நடந்து போவேன் சகதியில். கரெக்டாக நான் அந்த ஷாட் எடுக்கும்போது தான் அவர் வந்தார் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா காலில் ஃபுல்லாக முள் குத்திட்டு அதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணாமல் டிஞ்சர் வச்சுட்டு டக்குன்னு அடுத்த ஷாட்டுக்கு போகிறது. அந்த ரெயின், அந்த சகதி, அந்த 30 kg நாங்கள் தூக்கிட்டு நடக்கும்போது எங்கள் முகத்தில் இருக்க அந்த வலி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலப்பா நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டார். அடுத்து ஒரு நாள் வந்தார். ஒரு நாள் வரும்போது பார்த்தா தொங்கிக்கிட்டு இருந்தாங்க கேமராவோட. ஒரு லிஃப்ட்டில் இருந்து கீழே இறங்குற ஒரு ஷாட்டு. கேமராமேன் தொங்கி இடுப்பில் இருந்து கயத்தை கட்டி அவனை இறக்கும். அந்த ஷாட்டு சூப்பராக வந்திருக்கும். அந்த ஷாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஐயோன்னு கத்திருப்பாப்பில். அந்த வெயிட்டோட வயிற்றில் கயத்தை கட்டி கீழே இறக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு என்னையா நான் வரும்போதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் கட்டி தொங்க விட்டுறீங்க, உங்கள் வழியை தான் நான் பார்க்குறேன், ஒரு சந்தோஷத்தையே நான் பார்க்கலப்பா, நான் வரலப்பான்ட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மனிதாபிமான உள்ள ஒரு ப்ரொடியூசர். ஃபஸ்ட்டு படம் எனக்கு, நான் கதை சொல்லி முடிச்சுட்டு இது எத்தனை நாள் நீங்கள் பண்ணுவீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 75 days ஆகும் சார், எல்லாம் நியூ ஆர்டிஸ்ட் நான் பண்ணுறேன். ஓகே அப்படின்ட்டார். பட் என்னால் வந்து 75 days முடிக்க முடியல. என்னால் 90 days ஆச்சு எனக்கு படம் முடிக்க. அந்த 15 days கூட வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னார், காம்ப்ரமைஸே நீங்கள் ஆகாதீங்க, இன்னும் 10 days ஆனால் கூட எனக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க, படம் வந்து அப்படி இருக்கணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு, அந்த வேர்டு தான் வந்து இன்றைக்கி தூங்காநகரம் இவ்வளோ கிராண்டராக, இவ்வளவு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக எல்லா பேரும் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. படம் சூப்பராக இருக்குது சார், பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுது சார், ஒரு நியூ ஃபேஸ், ஒரு நியூ கம் டேரக்டருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹிட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல சார் யாரும் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு தேட்டருக்காரங்க, மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்கன்னா அந்த முழு பாராட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொடியூசருக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் தான் எங்கள் டீமுக்கே வரும். ரொம்ப கஷ்டமான பாட்டுனா பரணியை வச்சு ஷூட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான பாட்டு நான் சொல்லுவேன். என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். என்னென்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பையன், துருன்னு இருப்பான். எப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் டைலாக், ஒரு லென்த்தி டைலாக் நான் எடுத்துகிட்டு இருப்பேன். கரெக்டாக 4வது எண்டு டைலாக அவன்கிட்ட வந்து நிற்கும். கரெக்டாக கூட்டத்தில் எடுத்துகிட்டு இருப்பேன்.
3 பேரும் கரெக்டாக டயலாக் பேசுகிறோம். 4வது அவன்கிட்ட வரும்போது கேமராவோட லுக்கு அவனுக்கு மாறிடுச்சுன்னா டக்குன்னு அவனே கட் 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 எனக்கு கேமரா லுக்கு மாறிடுச்சான்றான். ஏய் உன்னோட பின்னாடி தான்டா இருக்குது கேமரா லுக்குக்கு பிரச்சனையே இல்லைடா, நான் தான் டேரக்டர் நிற்கிறேன்னு, நான் கட் சொல்கிறேன், நீலாம் கட் சொல்லாத அப்படின்னு நான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு 4 பசங்களை வச்சு பண்ணும்போது ஒருத்தவங்களோட டைமிங்ஸ் வந்து எப்பயுமே மிஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஆஃபன் வந்து இந்த கிளவிக 2 அப்பத்தா வச்சு நான் பட்ட கஷ்டம். அடுத்து பரணி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுல்லா ஒருத்தன் நடிச்சிருப்பான். ஸோ அவங்களாம் என்னென்னா கேமராவே பார்க்காத ஆளுகள். மதுரையில் வந்து அந்த சுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மிட்டாய் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவனை தெருவில் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கானுன்னு சொல்லி அவனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் நான் நடிக்க வைக்கணும்னு. அவங்களுக்குலாம் கேமரா தெரியாது. இப்போ நான் ஒரு டயலாக் சொல்லி கொடுத்தேன்னா டயலாக் சொல்லிட்டு சரியானே அப்படின்வான். கேமரா ஓடிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. டே சரியானேலாம் கேட்கக்கூடாதுடா, நான் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான்டா நீ வேறு டயலாக் பேசணும் அப்படின்னு. நீ இப்படி இங்கே பார்த்துட்டே இருறானா இங்கே பார்த்துட்டே இருப்பான். ஓகேண்ணே அப்படின்வான். டே அப்பெல்லாம் கேட்கக்கூடாதுடா, அங்கேயே பார்த்துட்டுறா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க. ஸோ அவங்கள கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறது வந்து கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங் ஜாபாக இருந்தது. ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த ஆடியன்ஸ் அந்த அப்பத்தா காமெடிகளுக்கு கைதட்டுறதும் அந்த சுல்லா வந்து அந்த இளவு காமெடிக்கு கைதட்டுறதும் பார்க்கும்போது அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாமே.